ஸோ இதுதான் நம்ம பார்க்குற பெட் சிட்டி ஸ்கேன் மிஷின். ஸோ பெட் சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து அது ஒரு பெட்ஸுக்கு எடுக்கக்கூடிய சிட்டி ஸ்கேன்னு கிடையாது. அதுக்குன்னு வந்து வெட்டினரி சிட்டி ஸ்கேன்ஸ் தனியாக இருக்குது. மியூசியம், ஜூஸ் அதிலெல்லாம் கூட வச்சிருப்பாங்க. யானைக்கெல்லாம் பண்ணக்கூடிய அளவு கூட வந்து வெட்டினரி சிட்டி ஸ்கேன்ஸ் இருக்கு. பட் பெட் சிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பெட் வந்து ஆக்சுவலாக ஒரு ஷார்ட் ஃபார்ம். அது வந்து பாசிட்ரான் எமிஷன் டோமோகிராஃபி அப்படின்றத சுருக்கி தான் வந்து பெட் அப்படின்றது இருக்குது. அது கூடவே சிடி ஸ்கேனும் இதில் அடிஷ்னலாக இருக்கு. ஸோ பெட் ஸ்கேன் வேற, சிடி ஸ்கேன் வேற, ரெண்டுத்தையும் சேர்த்து பண்றது தான் பெட் சிடி ஸ்கேன். ஸோ இந்த ஒரு மிஷினுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 2 மிஷின் இருக்குது. ஒன்று வந்து சிடி ஸ்கேன் மிஷின், அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பெட் ஸ்கேன் இருக்குது. இந்த ரெண்டுத்துலையுமே வரக்கூடிய இமேஜை வந்து ஃபியூஸ் பண்ணி ஃபியூஷன் இமேஜிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தில் நம்ம வந்து கிடைக்கிறது தான் பெட் சிடி ஸ்கேன். ஃபுல் இடத்துக்கு பேர் கேண்ட்ரி. இது வந்து பார்க்கும்போது கவுச்சுன்னு சொல்லுவோம். பேஷண்ட் இதில் தான் படுக்கிறாங்க. ஸோ பேஷண்ட் இதில் படுத்ததுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இந்த டனலுக்குள்ள பேஷண்ட் மூவ் ஆவா. ஸோ இப்போ பார்த்தோன்னா ஹைட் உள்ள அட்ஜஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பேஷண்ட் உள்ளே போகும்போது இதில் வந்து சிடி ஸ்கேன் ஃபஸ்ட்டு இருக்குது. இப்போ இந்த லைட் தெரிகிற இடத்துல தான் வந்து சிடி ஸ்கேன் வந்து இமேஜஸ் கேப்சர் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ரிங்ஸ் ஆஃப் டிடெக்டர்ஸ் இருக்கும். அதில் தான் வந்து சிடி ஸ்கேனோட இமேஜஸ் வந்து பதிவாகுது. இந்த இந்த ஃபுல் கேண்ட்ரியை சுற்றி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ்ரே டியூப் இருக்குது. சாதாரணமாக நமக்கு செஸ்ட் எக்ஸ்ரேலாம் எடுக்கிறது மாதிரி உள்ள ஒரு எக்ஸ்ரே டியூப் இருக்கும். அந்த டியூப் வந்து இது ஃபுல்லாகவும் ரொட்டேட் ஆகும், சுற்றுற டைமில் இதே பேஷண்ட் இதில் படுத்துட்டு உள்ளே மூவ் ஆகும்போது ஒரு ஸ்லைஸ் ஆஃப் இமேஜ், ஸ்பைரல் இமேஜ் வந்து அப்படியே அதில் கேப்சர் ஆகும். உள்ள கேப்சர் ஆகுறது நமக்கு கம்ப்யூட்டரில் உள்ள வந்து வந்துடும். அடுத்து வந்து இன்னும் பேஷண்ட் உள்ளே போகும்போது அதுக்கு அடுத்து கூட உள்ள இருக்க ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெட் இமேஜ், பெட் ஸ்கேனு வந்து உள்ளே வருது. ஸோ அது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்ணுது, 2 இமேஜையும் ஃபியூஸ் பண்ணி நமக்கு வருது. ஸோ இந்த பெட்டு வந்து டைரெக்டாகவே வராது. இதுக்கு வந்து பெட்டுக்கு உண்டான ஒரு மெடிசன் நமக்கு பேஷண்ட்டுக்கு கொடுத்தா தான் அந்த பெட்டு பாசிட்டிவ்ன்ற இமேஜஸ் நமக்கு கிடைக்கும். சிடி ஸ்கேன் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிளெயின் சிடி ஸ்கேன், அதாவது ஒரு இன்ஜெக்ஷனும் இல்லாமல் சாதாரணமாக வந்து பேஷண்ட் படுத்தவனா ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கிறது நார்மல் சிடி ஸ்கேன். அது இல்லாமல் கான்ட்ராஸ்ட் சிடி ஸ்கேன் இருக்குது. அதாவது கையில் வந்து ஒரு நரம்பு ஊசி மூலமாக நமக்கு வந்து மருந்து ஒன்று உள்ளே செலுத்தும் போது ரத்த நாளங்கள்லாம் எந்த அளவுக்கு கான்ட்ராஸ்ட் இருக்குது அது பொறுத்து நோய்களோட தன்மை வந்து நம்ம அறியலாம். அது வந்து கான்ட்ராஸ்ட் சிடி ஸ்கேன்னு சொல்கிறோம். அது சிடி ஸ்கேன்லேயே 2 டைப்பு. அது கூட வந்து பெட்டோட அந்த எஃப்டிஜின்னு ஒரு மெடிசன் இன்ஜெக்ட் பண்ணி அதிலிருந்து பாசிட்ரான்ஸ் வந்து அதிலிருந்து இமேஜஸ் கேப்சர் ஆகிறது பெட்டு. இது எல்லாத்தையும் ஃபியூஸ் பண்ணி கடைசியாக நமக்கு இமேஜஸ் கிடைக்குது. ஸோ இங்கே ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ள அட்டெண்டர் யாரும் இருக்க மாட்டாங்க. பட் ஆனால் எப்போவுமே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நமக்கு டெக்னீஷியன் இருப்பாங்க. அவங்க வந்து ஏதாவது நமக்கு தேவைன்னா பேசிக்கலாம். வேறு இங்கே வந்து கேமரா இருக்குது, நமக்கு மைக் இருக்குது. ஸோ நமக்கு எந்த டவுட் இருந்தாலும் நமக்கு டேரெக்டாக கேட்டுக்கலாம். ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒன்றும் இதுக்கு பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஆனால் இந்த கான்ட்ராஸ்ட் சிடி ஸ்கேன் பண்ணும்போதுக்கு அதுக்கு முன்னாடி கிட்னி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்குதா இல்லையா அது எல்லாம் வந்து முன்னாடி டெஸ்ட் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து உள்ளே வந்து ஸ்கேன் பண்ணுவோம். ஸ்கேன் பண்ணுறதுக்கு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிடி ஸ்கேனுக்கு ரொம்ப கம்மி டைம் தான் ஆகும். பெட் சிடி ஸ்கேன் பண்ணும்போது டைம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 hours ஆகும். ஓவரால் டியூரேஷன் இங்கே இருக்கிறது ப்ளஸ் வெளியில் வெயிட் பண்ணி திருப்பி வந்து வெளியில் போகிறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைம் ஆகும்.